வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். உங்களுடைய ஸ்கிரிப்டை படிச்சுட்டு உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிற சஜஷன்ஸ் எல்லாம் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்குவேன் சார். யோசிப்பேன். அதுக்காக அவங்க சொல்கிறத நினச்சி இது பண்ண மாட்டேன். இப்போ கேடிபிலா கில்லாடி ரங்காவில் வந்து வள்ளிகாந்த் சமப்படுத்த டேரக்டர் படிச்சுட்டு இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பண்ணணுமான்னு கேட்டான். நல்லா இருக்குது, ஆனால் அது உங்கள் டச் எதுவுமே இல்லை, இது பண்ணாங்க சார் அப்படின்னா. போடாடே இதை பண்ணால் தாண்டா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் கேடிபிலா கில்லாடி ரங்கா. கடைக்குடி சிங்கத்தை வந்து பூமிநாதன் அப்படிங்கிற அசிஸ்டன்ட்கிட்ட படித்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டாக படிச்சுட்டு சூப்பராக இருக்குது சார் அப்படின்னா. செகண்டாக படிச்சுட்டு மண்டை வலிக்குது சார், சார் செத்து வாங்க சார், ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்குள்ள வந்தாங்கன்னா ஸ்கிரிப்டாக சார் அப்படின்ட்டான். குழப்புது போட்டு இங்கே போய் அங்கே போய் அப்படின்னு சொன்னேன். போடாடே சாண்டா தாண்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை மனசில் ஏற்றுக்கல. ஆனாலும் ஒரு கேள்வி இருக்கும்ல, ஒரு 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 இது சொல்கிறாரு ஏதோ இருக்குது அப்படின்னு யோசிப்பேன் சார். அப்படிதான் இப்போ இந்த ஸ்கிரிப்டை படித்த எல்லாருமே சூப்பர் ஸ்கிரிப்ட் உங்கள் இதில் அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. நல்லா இருக்குது, ஆனால் கதை ஒரு கோயிலுக்குள்ளேயும் ஹோட்டலுக்குள்ளேயும் நடக்குது, எவ்வளோ சுவாரஸ்யமாக படுத்துகிறாங்க அப்படின்னா. ஆனால் அவங்க சொல்கிற கதைகளை கரெக்ஷன்களை ஏற்றுக்குவேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். இப்போ நீங்கள் வர்றீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுவேன், ரெக்கார்ட் போட்டுருவேன், அதில் ஒரு 4 விஷயம் கிடைக்கும். திருப்பி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவேன், சொல்லி தான் கதை டெவலப் ஆகும். சொல்ல தான் கதை டெவலப். அப்புறம் அந்த ஸ்கிரிப்டாக நான் எழுதி முடிச்சுப்புட்டு அது ஒரு ஃபஸ்ட்டு வருஷன்னா அசிஸ்டண்ட்டை கொடுத்து படிக்க சொல்லுவேன். அவங்கள எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் எடுத்துக்கேன். அப்புறம் 2வது வருஷம் எடுப்பேன். அப்புறம் இன்னும் 2 பேர்கிட்ட படிக்க கொடுப்பேன். அப்புறம் இன்னொரு கரெக்ஷன் எழுது. அப்போ அது வந்து என்ன ஆகும்னா, எழுதிக்கிட்டு இருக்கும்போதே திருப்பி கதை சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ அதில் ஒரு 2 விஷயம் கிடைக்குன்னா அதை கொண்டாந்து அது டயலாக்கோ ஒரு சீனோ ஏதோ ஒன்று, என்ன கதையை நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோ சுவாரஸ்யம் கிடைக்குது சார். இல்லை சொல்லும்போதே நமக்கு வந்து சில இடத்துல லாஜிக் மிஸ் ஆகுதுன்னு வரும், நமக்கு தெரியும், நமக்கு ஃபீல் ஆகும். நமக்கு உடனே அடுத்து இதை கரெக்ட் பண்ணி அவர்கிட்ட சொல்லும் போதே அந்த லாஜிக் ஓட்டை. ஆமாம் சார். இன்னொன்று, கதை ஆப்போசிட்டில் கேட்குறவங்க ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் எப்படி என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கதை வளரும் சார். நீங்கள் வந்து அப்படியே இப்போ என்னத்தை சொல்லி நீங்கள் கிழிச்சிட போகிற மாதிரியே உட்காந்துருந்தீங்கன்னா கதை டொங்குன்னு விழுந்துடும். கரெக்ட். எனர்ஜி வராது சார். இப்போ ஆப்போசிட்டில் உள்ளவங்க அந்த கதையை வந்து அழகாக ஆக்குறதும் அதை சுமாராக ஆக்குறதும் ஆப்போசிட்டில் உள்ள ரியாக்ஷனை வச்சு கூட இருக்குது சார். அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சில பேர் வந்து அது சொல்கிறது வந்து சூப்பராக சொல்லுவாங்க, சார் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் பிரச்சனை எழுதலாம் சொல்லுவாங்க. சில பேர் எடுத்த உடனே ரொம்ப சுமாராக இருக்குது சார் அப்படின்ட்டு சூப்பரான விஷயத்தான் சொல்லுவாங்க. இவங்களை டீல் பண்ணுறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆனாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு அப்புறம் போகும்போது நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏன் அவன் அப்படி ஒரு கேள்வி கேட்டான் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அந்த கேள்வியை இன்னும் திரும்ப வேறு யாரும் கேட்குறாங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன் சார். அந்த கேள்வியை வச்சு வேறு யாரும் அந்த கேள்வியை கேட்குறாங்க, இன்னொருத்தர் அந்த கேள்வியை கேட்டுட்டாங்கன்னா அது வேலிட் சுதாரிச்சிருவேன் சார். ஓகே இதை சரி பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு குறிப்பாக எடுத்து சரி பண்ணு சார். பாண்டியராஜ் கோவக்காரரா? நல்லா கோவப்படுவார் சார். சார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி காமெடி பண்ணவே முடியாது ஸ்பாட்டில். அவ்வளோ ஜாலியாக காமெடி பண்ணுவேன். என் கூட நெருங்கி பலவர்களுக்கு தான் தெரியும், செம்ம ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி கோபம் போனால் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். அதே மாதிரி உங்களை ஒருத்தரை நம்பிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். புரியுதுங்களா? எல்லாமே ஆகாசவீரன் மாதிரி எக்ஸ்ட்ரீம் போவேன் சார். நான் தான் ஆகாசவீரன். இன்னொரு ஆகாசவீரன் ஒரு பக்கம் பயங்கரமாக பாசம் இருக்கும், எல்லாரையும் நான் அப்படி கேர் பண்ணிக்குவேன். ஆனால் கோவத்தை கொட்டிடுவேன். அப்பப்போ என்ன வருதோ அதை எடுத்துடணும் அப்படிங்கிறது என்னுடைய. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் 2 பேருமே நல்லா இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்ல வந்து நீங்க 2 பேரும் அந்த உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது, அப்புறமா வந்து அது சரியாயிடுச்சு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சார். ஆனா அது எதுவா இருந்தாலும் நீங்க 2 பேரும் சரியாயிட்டீங்க, படம் எடுத்துட்டீங்க. அது ஏன் சார் அந்த இடத்துல சொல்லணும்? அது இல்லை அது சண்டை போட்டோம். இப்போ சார் கேட்டார்ல நீங்கள் கோபக்காரரா அப்படின்னு, அதில் 2 பேருமே அப்படி ஒரு கோவத்தினால தான் ஒரு சண்டை உருவாச்சு. ஆனால் ஏன்டா சண்டை போட்டோங்கிறத ஸ்பாட்டில் ஒவ்வொரு தருணமும் அதை ஃபீல் பண்ணோம். நானும் ஃபீல் பண்ணி அவரும் ஃபீல் பண்ணார். அவர் வந்து ஐயா சண்டையை போட்டோம், ஏயா கோவப்பட்டோம், ஒரு இது படத்தில் சண்டை போட்டிங்கன்னு கேட்குறேன். இல்லை எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே 2 பேருக்கு பிடிச்சிக்காது சார். அப்படியா? ஏதோ ஒரு மற்றவங்க சொல்கிறது. இப்போ என்னை பற்றி உங்கள்ட்ட இப்போ நீங்கள் பழகி பார்த்துட்டீங்க எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாங்களாம் வந்து ஒரு சினிமா ஃபேன்ஸ் தானே சார். உங்களையும் சரி அவரையும் சரி இப்படிலாம் சண்டை போடுற ஆளுங்கன்னு யாராலையும் ஏற்றுக்க இல்லை. 4 சவத்துக்குள்ளே நடக்கிறது வெளில தெரியாது தானே.
எதுக்காக அதை சொல்ல வந்தோம்னா, அவர் ஒரு சொன்னார், சார் இது வரைக்கும் நம்ம ஒரு 4 படம் பண்ணியிருந்துருக்கலாம் சார், இந்த சண்டை போடலைன்னா அடுத்தடுத்து நம்ம காம்பினேஷனில் பண்ணியிருக்கலாம், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக இதை எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த மாதிரி சினிமாவுக்குள்ளே நிறைய பேர் ஈகோவில் சண்டை போட்டுட்டு பேசிக்காமல் சேர்ந்துக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. பெருசாக சண்டை போட்டு சேர்ந்தா இப்படி ஒரு நல்ல படத்தையும் கொடுக்கலாம், அதனால சேருங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டிக்காகத்தான் இதை இது பண்ணோம். இது மூலமாக நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம் அப்படிங்கிறதுனால இது ப்ரொமோஷனாலாம் மாறாது. இந்த படத்தில் ட்ரெய்லர் நல்லா இருந்ததுனாலையும் சாங்கு நல்லா இருந்ததுனாலையும் படம் நல்லா இருந்ததுனாலையும் தான் இந்த படம் ஓடிச்ச ஒழிய பாண்டியராஜும் விஜய் சேதுபதியும் சண்டை போட்டாங்க இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யாரும் வரல. கண்டென்ட் நல்லா இருந்தது, அதனால கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த சினிமாவுக்குள்ளே ஈகோங்கிற பேரில் நிறைய பேர் பிரிஞ்சிருக்கிறோம். ஆனால் சேர்ந்து பண்ணோம்னா இப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டிக்காகத்தான் அந்த இதை நாங்கள் சபையில் சொன்னோம். ரொம்ப சந்தோஷம் சார். சித்ரா லட்சுமணன் சார், ரொம்ப நன்றி. வணக்கம். படப்பிடிப்பு தளத்தில் எதுக்கெல்லாம் கோவம் வரும் பாண்டியராஜுக்கு? வேலை நடக்கலை, அந்த சொன்ன இது நடக்கலை. ஏன்னா சார், ஷூட்டிங் இப்போ போகிறோம்னா அதுக்கு முன்னால் உட்காந்து பக்காவாக எல்லாத்தையுமே பேசிடுவோம் சார். எல்லாமே கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டருக்கு கொண்டு நான் ஸ்கிரிப்ட் கொடுத்து நீ படிச்சிரு, இதில் ஏதாவது தூக்கணும்னா எடுத்ததுக்கப்புறம் தூக்காத, அது ஒரு நாள் 2 நாள் வேஸ்ட்டாக போகும், அதை முன்னாலேயே ஏதாவது உனக்கு தூக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு கொண்டு எடிட்டருக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிச்சுவிட்டு உன் கருத்து சொல்லு அப்படிங்கிறது கொண்டு அசிஸ்டன்ட் டைரக்டரை உட்காந்து எல்லாத்துக்கும் இதை இப்படி பண்ணணும், இதுங்கணும், அட்மாஸ்பியர் கொண்டு உங்களுக்கு ஸ்கிரிப்டில் இருக்கும். பின்னால் என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கதைக்குள்ள ஒருத்தன் ஊதுபத்தி கொண்டு போயிட்டுருப்பான், ஒருத்தன் இளநீ கொண்டு போயிருப்பாங்க, ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒருத்தன் பைக்கு கொண்டுட்டு வருவான், சாமி கும்பிடுறது, எல்லாத்துக்குமே கேரக்டருடைய இதுவாக இருக்கும். அப்போ நான் பக்காவாக டிஸ்கஷன் பண்ணுவோம். இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே பேக்கப் அப்படின்ட்டு நான் கார் எடுத்துகிட்டு போகிற டேரக்டர் கிடையாது. ஒட்டுமொத்த டீமையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நாளைக்கு என்னென்ன எடுக்க போகிறோம், எந்த சீனை எடுக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம், எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, என்னென்ன ப்ராப்ஸு, என்ன இது அப்படிங்கிறது கொண்டு பேசுவோம் சார். இதில் அந்த மீன் குழம்பு சீன் சொன்னல சார், அந்த மீன் குழம்பு சீனுக்கு மீன் குழம்பு விராமீன் குழம்பு வேணும் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டில் இருக்குது சார், டைலாக்கும் இருக்குது, இதுவும் இருக்குது சார். ஆனால் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சார், விராமீன் மண்டையை மட்டும் போட்டு குழம்பு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சார். இப்போ உங்களுக்கு கோவரமாக வராதா சார்? ஏன்னா நித்யா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் சீனில் நீங்கள் சாப்பிட்ணும், அது வெறும் மண்டையாக இருக்குது, மண்டையை எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. அந்த பொண்ணு சார் சாப்பிடணும்னா நீங்கள் எத்தனை தடவை சாப்பிட சொன்னாலும் அத்தனை தடவையும் சாப்பிடுங்க சார். இல்லை நித்யா நீங்கள் சாப்பிட்றது மாதிரி நடிங்கன்னா அது எப்படி நான் நடிக்கும், மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது சாப்பிட்றது மாதிரி நடிப்பாங்க, டீ குடிக்கிறது மாதிரி வெத்துக்கப்ப வச்சு குடிப்பாங்க, எனக்குலாம் கோவம் வரும், ஏன் நடிக்கிறது தானே, அதை நடிச்சிட்டா என்ன அப்படி கேரக்டர். இப்போ மண்டை இருக்கும்போது எனக்கு செம்ம கோவம் வரும். இந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு பயங்கர கோவம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் அந்த விராமீனை இன்னொரு நாள் எடுத்து அது க்ளோஸில் மேட்ச் பண்ணுறது. அப்போ பேசி பிளான் போட்டு இத்தனை பேர் இத்தனை மணிக்கு இத்தனை பேர் இவங்க வரணும், இது ஃபஸ்ட்டு ஷாட் வந்தோன்னா ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு லேட் ஆகும், இந்த க்ளோஸ் எடுத்துருவேன், இந்த போர்ட் ஷாட்டை எடுத்துருவேன், இந்த பைக்குடைய காற்றை பிடிக்கிறது எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போவேன் சார். அந்த பைக் ரெடியாகலாம் கோவம் வரும் சார். அந்த மாதிரி நினச்சது நடக்காத போது, பிளான் இல்லாத போது கோபம் வரும் சார். வணக்கம் சார், நான் முத்துக்குமார் சார் எழுதின தெய்வங்கள் எல்லாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த மாதிரி அப்பாவுக்காக இந்த சாங் சூஸ் பண்ணது எப்படி சார்? அந்த படத்தில் அதுதான் ஒரு ஊதாரியா திடுற பையன், அவனுக்கு வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிக்கும்போது தான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையவே தன் பிள்ளைக்காக விட்டு கொடுத்துட்டு போகிறா ஒரு அப்பா. எந்த ரயில்வேல வேலை பார்த்தா அந்த ட்ரெயின்லேயே விழுந்து செத்து போகிறாரு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வெறும் காட்சியாக இயக்கிறத விட ஒரு சாங் பாடலாக இயக்கணும்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அது அப்புறம் அவர் இவன்ட்ட இப்படி ஒரு சாங் வேணும்போது அந்த சாங்கை அவர் டியூன் பண்ணும்போதே, கீபோர்டில் உட்காந்து டியூன் பண்ணும்போதே, ஏன்னா எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அப்பாவுடைய பெயின் எனக்கு எப்போவுமே இருக்கும், அதனால் ஒரு அப்பாவுக்கான சாங் வேணும். எல்லாருமே அப்பா இல்லாதவங்களுக்கு பூரா இந்த சாங்கு, அப்பா இருக்கிறவங்களுக்கும் ஒரு கனெக்ட் ஆகிற சாங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாங் அதுனா அவர் டியூன் போடும்போதே பயங்கரமாக அழுக வந்தது. அப்போவே நினச்சி இந்த சாங் எல்லாத்துக்கும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு. அப்புறம் நான் முத்துக்குமாரை கூட்டிக்கிட்டு சாங் எழுதும்போது தான் அவர் வந்த உடனே டியூனை உதற போடுங்கன்னாரு, கேட்டார், அங்கனையே உட்காந்து டக்குன்னு எழுதினார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அப்படின்னு எழுதும்போது அப்படியே ஒரு ஜர்க்கு அப்படியே அது வச்சோம். இன்றைக்கி ரீல்ஸ் நிறைய போடுவாங்க. ஒரு ஃபாரினரு மிலிட்ரியில இருந்தோ இதில் இருந்தோ வரும்போது அது ஒரு வீடியோன்னு பாருங்க, வெறும் ஃபாரினராக இருப்பாங்க,
வெளியிலேருந்து குழந்தைய பார்க்க வரும்போது அந்த சாங் ஒன்று எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க, அந்த சாங்கை போட்டிருப்பாங்க. அதுக்கு நமக்கு பார்க்கும்போது அது கண்ணீர் வரும். இந்த ரீல்ஸ் பார்க்கும்போதும் கண்ணீர் வரும். அது ஒரு ரொம்ப இவனும் நான் முத்துக்குமாரும் சேர்ந்து கொடுத்த ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடல். இன்றைக்கும் போகிற இடத்துல எல்லாருமே அதை வந்து டக்குன்னு என் நம்பர் அவங்க நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்களே அப்படிம்பாங்க. என்னை பார்த்தா ஏன் என்ன நம்பர் வேணுமா அப்படின்னா, இல்லை நீங்கள் கால் பண்ணுங்களே அப்படிம்பாங்க. நம்ம வேகமாக நம்பரை கொடுத்து நம்ம வேகமாக கால் பண்ணுவோம். அவங்க நம்பருக்கு கால் பண்ணுவோம்ல, லவுட் ஸ்பீக்கர் போட்டு அடிங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த பாட்டு வரும். அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் அது இந்த பாட்டை வந்து காலர் டியூனாக வச்சுருக்காங்க. அது ஒரு சந்தோஷம் பெருசு. சசிகுமார் சார் ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு ஓகே சொன்னது எக்ஸ்பீரியன்ஸ்? அது ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 ப்ரொடியூசர்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ண ஒரு கதையை அவர் ஓகே பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது வந்து அந்த 28வது ஆளாக அவரை சந்திக்கிறதுக்காக தான் 27 பேரை சந்திச்சு போனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடவுளை தரிசிக்கிறதுக்கு எத்தனை படிகளை ஏறி போய் அத்தனை படி கடந்தால் தான் அவரை பார்க்க முடியுங்கிற மாதிரி அத்தனை தயாரிப்பாளரை சந்தித்து அது ஒரு கடவுள் தரிசனம் மாதிரி தான் சசிகுமார் சார் அந்த கதையை ஓகே பண்ணது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான இது. அவர் இன்னைக்கும் அவர் எப்படி உக்காந்துக்கிட்டு அந்த கதையை கேட்டார், கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து கட்டி பிடிச்சாருங்கிறது வந்து இன்னமும் அந்த கண்ணு முன்னால் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி ஃபேமிலி படமாக இனிமேல் தொடர்ந்து எடுப்பீங்களா இல்லை வேறு மாதிரி படம்? இல்லை இப்போ தலைவன் தலைவியும் ஃபேமிலி படம் தான். ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஃபேமிலி படம் வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அடுத்த படம் வந்து கொஞ்சம் வேறு மாற்றி பண்ணலாம் அப்படின்னா. ஆனால் நான் எடுக்கிற படம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமாக கண்டிப்பாக இருக்கும். படத்தினுடைய ஷூட்டிங் முன்னாடி எல்லா நட்சத்திரங்களுக்கும் இந்த கதையை முழுமையாக சொல்லிடுவீங்களா? இல்லை சார், எல்லாருக்கும் முழுமையாக சொல்லலை. ஓரளவுக்கு அவங்கவுங்க கேரக்டர் சொல்லிவிடுவேன். இப்போ தீபாக்காவுக்கெல்லாம் ஒரு 2-3 நாள் ரிஹர்சல் பார்த்தோம். அந்த ஆவரணமாக நடித்த ஜானகி அவங்கள கூப்பிட்டு ரிஹர்சல் பார்த்தோம். ஷூட்டிங் அன்னைக்கு மொத்தமாக எல்லாரையும் உட்கார வச்சு என்னென்ன அப்படிங்கிறத இது பண்ணிடுவேன். இதுக்கு முன்னால் என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த காட்சியுடைய இது என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சேர் போட்டு முன்னால் வந்து இந்தந்த கதை அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். ஆனால் ஒரு மூடாக இதுதான் அப்படின்னு சொல்லிவிடுவேன் உட்காந்து. அது ஏன்னா யார் போய் வெளில என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதுல்ல சார். இப்போ வந்து அதை வந்து வெளில போய் டோட்டலாக இதுதான் கதை அப்படின்னு ஓப்பன் பண்ணிடுறாங்க சில பேர் அந்த தொழில் தர்மம் கருதி அது சொல்லாமல் ரொம்ப மரியாதையாக வச்சுக்கிறாங்க. சில பேர் வந்து இதுதான் கதை அப்படின்ட்டு போகிற போக்கில். அதனால வந்து இதெல்லாம் பெரிய இது இல்லை, சிம்பிளான லைன் தான்ல. ஆமாம், கோயிலுக்கு மொட்டை அடிக்க வருவாங்க, அந்த பிள்ளைக்கு மொட்டை அடித்தாங்களா அடிக்கலாங்கிறதான் கதை அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம சொல்லலாம். அதனாலேயே அதெல்லாம் பற்றி எதை ரிவீல் பண்ணுமோ பண்ணிக்கிறது சார். வணக்கம். படம் சத்தியமாக சொல்கிறேன் வேற லெவலில் தெரியாது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சார். மறக்கவே முடியாது சார். நீங்கள் ஒரு நாளில் பாஸ்ட் நடந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃப்ளாஷ்பேக்காக சொன்ன விஷயம்லாம் ரொம்ப 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 பிடிச்சது சார் எனக்கு. ஒரு வித்தியாசமான அனுபவமாக எனக்கு இருந்துச்சு சார். அந்த ஸ்பார்க் எப்படி சார் உங்களுக்கு இருந்துச்சு ஸ்டார்டிங்? அந்த இது எப்படி இந்த கதையை எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அதான் இதை வந்து ஒரு நாள் நடக்கிற கதைன்னு தான் ஃபஸ்ட்டு நான் எழுதினேன். அது வந்து கொஞ்சம் போர் ஆகிடும். அது வந்து இது என்னென்னா கொஞ்சம் டாக்கு ட்ராமா மூடுக்குள்ளே படம் போயிடும். அப்போ இதை எப்படி சுவாரஸ்யப்படுத்துறது அப்படின்னு இது பண்ணேன். அப்போ நான் லீனியரில் இதை வந்து கதையை வந்து போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்த முடியும், ரொம்ப சுவாரஸ்யப்படுத்த முடியும் அப்படின்னா அதே ஒரு டவுட் வருது. நிறைய கதைகள் போயிட்டு வந்தால் ஆடியன்ஸுக்கு தலை சுற்றிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வருது. நிறைய கதைகள் போயிட்டு வந்தோம்னா போர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ ஹீரோயின் அப்பாவை சொல்லும்போது அவருக்கு ஒரு கதை, அண்ணன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு கதை, இவங்க அப்பாவை சொல்லும்போது அந்த சுவாரஸ்யங்களை ஏற்றுறதுக்கு இந்த திரைக்கதைக்குள்ள இந்த மெத்தடை தேர்ந்தெடுத்ததுனால அது ரொம்ப இதுவாக வந்துச்சு. அது ஆனால் எல்லாமே ரைட்டிங்கில் இருந்தது. அது எல்லாமே நிறைய பேர் கேட்டாங்க, இந்த படத்தை எடிட்டிங்கில் கதை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது எல்லாமே ரைட்டிங்கில் இருந்தது. இந்த வருஷம் தான் முதல்ல இருந்தது, அப்படியே இருந்தது. நன்றி. இந்த தலைவன் தலைவி அப்படின்ற பேர் எப்போ காயின் பண்ணீங்க? இல்லை, இது கதையாக யோசிக்கும் போதே இது தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது ராஜா ராணி மாதிரி ஒரு டைட்டில் வேணும் நல்லதுக்கு அப்படின்னு இதுவானது. அப்போ குடும்பம் அப்படிங்கும்போது சும்மா நம்ம ரைட்டர் அசோசியேஷனில் பதிஞ்சு வைப்போம்ல சார் கதையை. அப்போ வந்து குடும்பத் தலைவன் அப்படின்னு ஒரு கதைக்கு வந்து பண்ணி வச்சுருந்தோம். அதில் வந்து அதுவே நல்லா இருக்குன்னு இங்கே குடும்பத் தலைவன் என்னடா நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் அதே தலைவன் தலைவின்னு வச்சா என்ன, நம்ம ரேஷன் கார்டுலேயே அதுதானே இருக்கும். இது டைட்டில் யார்ட்டுமே சொல்ல, ஒரு 2-3 பேர்கிட்ட மட்டும் முக்கியமான ஆட்கள்கிட்ட மட்டும் சொல்லி கருத்து கேட்டேன். என் பசங்கள்கிட்ட கேட்டேன்.
அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. இவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ஒரு ஒய்ஃபு கிட்ட கேட்டேன், அவங்க நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் செல்ட்டு மட்டும் ஒரு 2 3 பேர்கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னோம்னால வெளில போயிடும்ல. அப்புறம் நித்யாவும் சேது சாரும் ஒவ்வொரு நாளும் கேட்பாங்க, இது என்னதான் டைட்டில், இது என்னதான் டைட்டில். இல்லை ஏன்னா எனக்கு டிசைனர் வந்து ஃபைனல் ஆகவே இல்லை. இதை பண்ணி ஒரு ஸ்டில்லை வச்சு இதை காமிச்சா தான் இது பிடிக்கும். இல்லைன்னா பழைய டைட்டில்ஸ் இருக்குது. உண்மையாக சொல்ல போகிறோம்னா ரொம்ப ஒரு பழைய, அதுக்காக அதை டிசைன் பண்ணி டப்பிங் நடக்கும்போது தான் எல்லாத்துக்கும் டிசைன் அதாண்டா டைட்டில்னு காமிச்சு பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பிரசன்னாவும் அதை ஒரு லுக்காக அழகாக பண்ணிட்டார். ஒரு ஹார்ட் போட்டு கீழே 2 கத்தியை போட்டோன்னே கதை அதுக்குள்ளே வந்துருச்சுல்ல. அப்படி தான் இந்த டைட்டில் இதுவானது. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். உங்களது பசங்க படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட் காஸ்டிங்கு, அது எல்லாமே புதுசா இருந்தது. அது முழுக்க ஒரு டைரக்டரோட வெற்றி படம் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்த படங்கள்ல நீங்க கமர்ஷியல், அதே மாதிரி ட்ரெண்ட்ல காமெடி கமர்ஷியலா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் படம் அளவுக்கு இது வரைக்கும் பண்ணலன்னு தோணுது. அது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குங்களா? அது அந்த 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 ஹைட்டுக்கு அடுத்த படம் எதுவும் ரீச் ஆகல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? அப்படிலாம் இல்லை. இந்த படம்லாம் 40 மடங்கு பசங்களோட ரீச் ஆகிருக்கு. பசங்க மாதிரி பண்ணனா ஒரு 4 படத்தில் நாங்கள் வீட்டில் தான் இருக்கணும். இங்கே வந்து சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு வணிக ரீதியான படங்களுக்கு தான் இங்கே வந்து பெரிய இது இருக்கும். புரியுதுங்களா? அன்னைக்கு பசங்க வந்து அது வந்து ஒரு 2 கோடி 3 கோடி தான் தேட்டரிகள். புரியுங்களா? அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல தேங்கிடுவோம். அப்போ இங்கே சினிமா கமர்ஷியலுக்குள்ளே நம்ம என்ன உன்னதத்தை சொல்கிறோம், எதை மக்களுக்கு கனெக்ட் ஆகிறது மாதிரி நல்ல விஷயங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். அதனால அதுக்குள்ளே வந்து எவ்வளவு ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளே எவ்வளவு மக்கள் கனெக்ட் ஆகிற அளவுக்கு எது கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பசங்க வந்து பர்சனலாக கனெக்டாக இருக்கலாம். சில பேர் வந்து கடைக்குட்டி சிங்கம் மாதிரி ஒரு காவியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு கடைக்குட்டி சிங்கம் பிடிக்கல, நம்ம வீட்டு பிள்ளை தான் நல்ல படம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து தலைவன் தலைவி பார்த்துட்டு வந்து உங்களுடைய பெஸ்ட்டு தலைவன் தலைவி தான் சொல்லுவாங்க. அது ஆனால் என்னுடைய பெஸ்ட்டு கிடையாது. இனிமேல் எடுக்க போகிற படம் தான் என்னுடைய பெஸ்ட்டு. ஸோ அவங்களுடைய ரசனைகள் வேறு. அதனால் எல்லா மக்களுக்குமான ரசனையை சேர்ந்து கொடுக்குறது தான் ஒரு கலைஞனுடைய இது. பசங்க மாதிரியே இன்னொரு 5 கதை இருக்குது. அதை நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பட்ஜெட் ஏறாது, ஒரு அவார்டு தான் கிடைக்கும். பசங்க படத்துக்கப்புறம் எனக்கு படம் கிடைக்கல தான் உண்மை. அதனால தான் வம்சத்தில் அருள்நிதி அப்படிங்கிறவரை வந்து அப்போதுக்கு வேறு யாருமே இல்லை. பசங்க படம் வருது, பயங்கரமாக பாராட்டுறாங்க, பயங்கரமாக இதுங்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்குள்ள படம் பண்ணுங்க, ஒரு 1 கோடிக்குள்ள பண்ணுங்க, ஒரு 80 லட்சத்தில் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அது 1 கோடிக்குள்ள பண்ண படம். எல்லாருமே என்னை வந்து அந்த மீட்டருக்குள்ளேயே இது பண்ணாங்க. அன்றைக்கு 3 கோடி ரூபாய் கிடச்சிது வம்சம் படத்துக்கு வந்து பட்ஜெட்டு. கேடி பிள்ளா கில்லாடி பண்ணும்போது தான் வந்து எனக்கு 10 கோடி பட்ஜெட் எடுத்து ஏற்றுறாங்க. அப்போ ஒரு கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து மாறணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டும் ஏறணும், கமர்ஷியலாகவும் மாறணும். இல்லைன்னா நம்மளை வந்து இதுக்கு தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அப்போ நான் மாறித்தான் ஆகணும். ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தலைவன் தலைவி படத்தில் சந்தோஷ் நாராயணன், சுகுமார் பங்கு சொல்லுங்கள். சுகுமாருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை சார். இன்றைக்கி சேதுவும் நானும் சேர்றதுக்கும் அவன் ஒரு காரணம். அவன் இல்லாட்டினாலும் அது வேல்ரா சார் போய் சொல்லியிருந்தாலும் அது நடந்திருக்கும். ஆனால் அவன் தான் போய் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை ஒன்று வச்சுருக்காரு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் வந்து நித்யா தான் கேட்டாங்க, உங்கள் 2 பேருக்குமே வந்து அப்படி ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது, எத்தனை படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் அப்படின்னும் அவங்க நம்பவே முடியல. ஏன்னா நான் டே மச்சி அப்படின்னா அவன் ரெடியாக இருப்பான், இதானடா அதாடா அப்படின்ட்டு பரபரப்பு 2 கேமரா, படம் ஃபுல்லாகவே 2 கேமரா, அது கண்டினியூட்டி வந்து ரியாக்ஷன் வந்து இதுவாக இருக்கும். அப்போ வந்து நம்ம நினைக்கிறத வந்து ஒருத்தன் நடத்துவான். ட்ராலி கிடையாது, கிரேன் கிடையாது, சரச்ச இந்த படம் நீங்களே இப்போ என்னடா படம் தான் எடுக்கிறாங்களா என்னங்கன்னு உங்களுக்கே டவுட் வந்துருக்கு. ஓடிக்கிட்டே இருப்பான், நிதானமே இருக்காது. இல்லைன்னா என்ன அந்த தயாரிப்பாளருக்கு அந்த காசை இது பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் என்னென்னா கிளாரிட்டியாக நாங்கள் தெளிவாக இருந்ததுனால நம்ம வந்து அதை ஓடிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு செம்ம ஸ்பீடு, ஓடுவான், நின்னா நிற்பான், உட்காருவான். வெரி எஃபிஷியன்ட் கேமரா, சூப்பராக. அதுவும் இன்னைக்கு படமாக பார்க்கும்போது அந்த குவாலிட்டி இருக்குல்ல, ஏதோ பயங்கர ஸ்பீடாக எடுத்த படம் மாதிரியே இருக்காது. ஏதோ பயங்கரமாக பிளான் பண்ணி ரொம்ப லைவாக எடுத்தது மாதிரி எடுத்தது பெரிய சுகுமார் பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தில் ஒரு கலர் வேறு மாதிரி வேணும். ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாவே அதான் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்கல்ல, அந்த மூடை நம்ம மாற்றும்போது அப்போ சவுண்டாக வேறு ஒன்று வேணும். ஒன்று ஜி பிரகாஷ் போகலாம் அப்படின்னு யோசித்தான். ஜி பிரகாஷ் மாதிரி போகலாமா, இல்லை சந்தோஷ் நாராயண் போகலாமா, ஒரு சவுண்டு வேறு ஒரு கரெக்டில் மாறணும். இமான் சார் எனக்கு 3 படம் சூப்பராக பண்ணார். அவர் மாதிரி ஒரு
ஒர்க்கு டெடிகேஷன் ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. ரொம்ப அற்புதமான வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்க மாட்டார். ஆனால் 3 படம் பண்ணிட்டோம்ல, கலர் வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்தோஷ் போனோம். நீங்கள் பாருங்கள், அந்த பொட்டல மிட்டாய் சாங் வரும்போதே அது ஒரு கலராகவே வேற ஒரு அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய இதை கொடுத்தாரு. உங்களை அறிமுகப்படுத்திய சசிகுமார் படத்தை பார்த்துட்டு பேசினார் சார். ரொம்ப சந்தோஷமாக பேசினார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் பேசினார். நானும் அவருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்தேன் அவர்கிட்ட. வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். இந்த இதில் வந்து அப்படி ஒரு பையனுக்கு பெரிய பையனுக்கு அப்பா நடிக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். பார்த்துட்டு ரொம்ப நேரம் பாராட்டினார். கடைக்குட்டி சிங்க கதையை அவருக்கு போய் ஃபஸ்ட்டு சொன்னேன். ரம்சங்கதையும் அவருக்கு சொன்னேன். அது ஏதோ அமையலை, அவரோட ஒரு படம் பண்ணணும். நான் சந்தித்ததில் மிக மிக ஒரு சினிமாத்தனம் இல்லாத ஒரு அற்புதமான மனிதர் சார். கோல்டன் சார். அவருக்கு அப்புறம் நான் விஜய் சேதுபதி தான் சார் பார்க்குறேன். இந்த 2 மனிதர்களுமே அந்த உண்மை ரொம்ப யதார்த்தமான வாதிகள் சார். நடிப்பு இல்லாத, சினிமாத்தனம் இல்லாத 2 சிறந்த மனிதர்கள் இந்த சினிமாவில் வந்து. அதில் சசிகுமார் சார் வந்து அவரெல்லாம் என் முன்னாடி யாராவது சசிகுமார் சாரை வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அவர் அப்படி ஒரு மனிதர் சார். ரொம்ப தங்கம். அவருக்கு தங்கம்னே தங்கம் சசிகுமார்னே நீங்கள் டைட்டில் போடலாம். தங்கத்தின் தங்கம் கூட போட்டுக்கலாம். அப்படி ஒரு மனிதர் சார். உங்களுடைய குருநாதரான சேரன் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்று படம் எடுக்கிறாரு. உங்கள் நண்பர் தமிழ்குரன் தான் தயாரிப்பாளர். எப்படி பார்க்குறீங்க? அது சந்தோஷமாக இருந்துச்சு. முன்னாடியே ஒரு டிசைன் காமிச்சார். இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதை டேரக்டர் சார் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.